ஸ்தோத்திரம் தகப்பனே, அன்பின் பரலோக பிதாவே, கூட இருந்து என்னை பாதுகாக்கும் என் தேவனே, நன்றி செலுத்துகிறேன் ஐயா. உம்மாலே மதிலை தாண்டுவேன் என்றேனே. அன்பின் கர்த்தாவை ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. எல்லாம் வல்ல தகப்பனே, என் தாயுமானவரே, என் தந்தையுமானவரே, என்னோடு இருப்பவரே, என்னை என்றென்றும் பாதுகாப்பவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே, உம்முடைய வேதத்தையும் உம்முடைய ஞானத்தையும் உம்முடைய ரகசியத்தையும் எங்களுக்காக நீர் வைத்திருக்கக்கூடிய உம்முடைய வார்த்தையும் தேவனை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை நடக்க, அதை பின்பற்ற எங்கள் வாழ்க்கையை இதன் மூலம் செம்மையாக்க கர்த்தர் தாமே எங்களோடு இருந்து எங்களை ஆசீர்வதித்து நோயில்லாத நாட்களை எங்களுக்கு தருவீராக ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் அன்பின் பரலோக தகப்பனே, ஸ்தோத்திரம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள போற வேத பகுதி பரிசுத்த வேதாகமம், ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம். ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறுகிறதை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றாள். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும், அவளாகிலும் என் அவளாலாகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்தில் சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காலை மனைவியாக கொடுத்தாள். அப்படியே யாக்கோபு அவளை சேர்ந்தான். பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தையும் கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். மறுபடியும் ராகேலின் வேலைக்காரியாகிய பில்கால் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோட போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டாள். லேயாள் தான் பிள்ளை பெறுகிறது நின்று போனதை கண்டு தன் வேலைக்காரியாகிய சில்பாளை அழைத்து அவளை யாக்கோபுக்கு மனைவியாக கொடுத்தாள். லேயாளின் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள் ஏராளமாகிறது என்று சொல்லி அவனுக்கு காத் என்று பெயரிட்டாள். பின்பு லேயாள் வேலைக்காரியாகிய சில்பாள் யாக்கோபுக்கு 2ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் பாக்கியவதி, ஸ்திரீகள் என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சொல்லி அவனுக்கு ஆசேர் என்று பெயரிட்டாள். கோதுமை அறுப்பு நாட்களிலே ரூபன் வயல்வெளியிலே போய் தூதாயின் கனிகளை கண்டெடுத்து அவைகளை கொண்டு வந்து தன் தாயாகிய லேயாள் இடத்தில் கொடுத்தான். அப்பொழுது ராகேல் லேயாளை நோக்கி, உன் குமாரனுடைய தூதாயின் கனிகள் எனக்கு கொஞ்சம் தா என்றாள். அதற்கு அவள், நீ என் புருஷனை எடுத்துக்கொண்டு அற்ப காரியமாய் என் குமாரனுடைய தூதாயின் கனிகளையும் எடுத்து கொள்ள வேண்டுமோ என்றாள். அதற்கு ராகேல், உன் குமாரனுடைய தூதாயின் கனிகளுக்கு ஈடாக இன்றிரவு அவர் உன்னோட சயனிக்கட்டும் என்றாள். இது சாயங்காலம் இது வரைக்கும் படிக்கும், எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ராகேல் யாக்கோபுக்கு பிள்ளை பெறல, சரியா? குழந்தை இல்லை ராகேலுக்கு. அப்ப என்ன பண்றா,
தன்னுடைய வேலைக்காரியாகிய அவ தேவன் மேல ஃபர்ஸ்ட், அதுக்கு முன்னால என்ன பண்றா, அவன் மேல கோபம் பண்றான். ஏன் எனக்கு குழந்தைய நீ கொடுக்கல அப்படின்னு சொல்லி. அதுக்கு அவர் சொல்றாரு, நானா குழந்தை கொடுக்கல, கடவுள் தான், தேவன் தான் உனக்கு கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நான் இதுல என்ன தப்பு பண்ண அப்படின்னு சொல்லி இவன் சொல்றான். அப்போ இவன் என்ன சொல்றா, என்னுடைய வேலைக்காரி பில்கால் இருக்கிறா, அவ கூட நான் உனக்கு கட்டி வைக்கிறேன், நீ அவ கூட சேரும் அப்படின்னு சொல்றான். அப்படி சேர்ந்து அந்த வேலைக்காரியோட சேர்ந்து அவன் அவனை மனைவியா கொடுக்குறான். அப்புறம் பில்கால் கர்ப்பவதியாகி அவனுக்கு ஒரு குழந்தைய பெற்றுத்தரான். அப்போ ராகேல், தேவனே என்னுடைய வழக்கை தீர்த்தா, நான் சத்தமிட்டு என் சத்தத்தை கேட்டார் அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு, அவனுக்கு ஒரு குமாரனை பேர், அவளுக்கு தான்ற பேர் வைக்கிறான். பேர் வச்சு அப்புறம் பில்கால் திருப்பியும் ஒரு கர்ப்பவதியாகி அவனுக்கு 2வதா ஒரு குமாரனை பெறான். இப்போ மகா போராட்டம் போராடினேன், என் சகோதரியோட போராடி நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு நப்தலின்ற பேரை வைக்கிறான். இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி போராடிக்கினே இருக்காங்க. இப்போ லேயாளுக்கு ஒரு பிரச்சனை, அவளுக்கு குழந்தை நின்றுடுச்சு. இப்போ அதனால என்ன பண்ணிட்டா, அவளுடைய வேலைக்காரியை தூக்கி இவனுக்கு கட்டி வச்சு, இப்போ இவளுக்கு அந்த வேலைக்காரியோட பேர் சில்பால். இப்போ லேயாள் என்ன பண்றா, அவ தங்கச்சிக்கு கட்டி வச்சால அவ வேலைக்காரிய, என் வேலைக்காரிய என் புருஷனை கட்டி வைக்கிறேன்னு சொல்லி அவன் மூலியமா குழந்தைங்களை பெற ஆரம்பிச்சா. அவனுக்கும் ஒரு குழந்தை பிறந்தது, அதுக்கு காத்துன்ற பேரும். திருப்பி இன்னொரு குழந்தை பிறகுது. அந்த 2வது பையனுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, இப்ப அந்த குழந்தை பிறந்தோடனே நான் ரொம்ப பாக்கியவதி ஆயிட்டேன்னு சொல்லி அவனுக்கு ஆசேர்ன்ற பேர் வைக்கிறாங்க. இந்த மாதிரி இவங்க மாத்தி மாத்தி போராடி கடைசியில் இதுல என்ஜாய் பண்ணது என்னமோ யாக்கோபு தான், வாழ்வு தான். 1 2 3 4 5 அப்படி போயினே இருக்குது. அவனுக்கு மட்டும் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும். எதுங்க போராட்டத்துல அவனுக்கு ஒரே குச்சாது தான். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மன்னிச்சுக்கங்க. இப்ப என்னாச்சு, இப்ப கோதுமை அறுப்பு நாட்கள் வந்துச்சு. இப்ப என்னாச்சு, இவளோட முதல் பையன் இருக்கான், ரூபன்ற ஒரு பையன் இருக்கால, அவன் யாருக்கு, லேயாளுடைய மகன். அவன் வயல்வெளியில போயிட்டு தூதாயின் கனி என்று ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு சிறப்பான கனி, அந்த கனியை கொண்டு தன் தாய்கிட்ட. இந்த கனியை பார்த்த ராகேலுக்கு அது எனக்கு வேணும் அப்படின்னு கேட்குறான். லேயாள் சொல்றா, நீ என் புருஷனையே கூட்டின்னு போயிட்ட, அவன் என் வீட்டு பக்கமே வரத்துல நீ அவனையே மடக்கிட்ட, இப்ப என் புள்ள ஏதோ அதிசயமா எதை எடுத்துன்னு வந்திருக்கான், அதையும் வாங்கி புடுங்கணும்னு பாக்குறியா, என் கிட்ட இருந்து பறிக்கணும்னு பாக்குறியா அப்படின்றான். அதுக்கு இவங்க 2 பேருக்கும் என்ன ஒரு ஆர்கியூமெண்ட் பாருங்க. அந்த கனியை கூடு, அதுக்கு பதிலாக என் புருஷனே நான் உனக்கு ஒரு நாளைக்கு தரேன் அப்படின்றான். இந்த மாதிரியெல்லாம் அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு. அப்புறமா சாயங்காலத்தில் யாக்கோபு வெளியில் இருந்து வருகையில் லேயாள் புறப்பட்டு அவனுக்கு எதிர் கொண்டு போய், என் குமாரனுடைய தூதாயும் கனிகளால் உம்மை கொண்டேன், ஆகையால் நீர் என்னிடத்தில் வர வேண்டும் என்றால் அன்று இரவு அவனோடு சயனித்தான். தேவன் லேயாளுக்கு செவி கொடுத்தார். அவள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 5ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், நான் என் வேலைக்காரியை என் புருஷனுக்கு கொடுத்த பலனை தேவன் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு இசக்காத்தார் என்று பேரிட்டாள். அப்புறம் லேயாள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு 6ஆம் குமாரனை பெற்றாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரனை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். பின்பு அவள் ஒரு குமாரத்தியையும் பெற்று அவளுக்கு தீனாள் என்று பெயரிட்டாள். தேவன் ராகேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்தார். அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று
தேவன் என் நிந்தையை நீக்கிவிட்டார் என்றும் இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு தருவார் என்றும் சொல்லி அவனுக்கு யோசேப்பு என்று பெயரிட்டாள். ராகேல் யோசேப்பை பெற்றபின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்றான். அப்பொழுது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு. உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் இன்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அதற்கு அவன், நான் உம்மை சேவித்த விதமும் உம்முடைய மந்தை என்னிடத்தில் இருந்த விதமும் அறிந்திருக்கிறீர். நான் வரும் முன்னே உமக்கு இருந்த கொஞ்சம் நான் வந்த பின் கர்த்தர் உம்மை ஆசீர்வதித்ததினால் அது மிகவும் பெருகி இருக்கிறது. இனி நான் என் குடும்பத்துக்கு சம்பாத்தியம் பண்ணுவது எப்போது என்றான். இது வரைக்கும் பார்க்கலாம். இப்ப என்ன நடந்துச்சு? இப்ப அவன் கூட யாரு, முதல் மனைவியாகிய லேயாள் கூட இணைஞ்சதுக்கு அப்புறமா அவ கர்ப்பத்தை அடைக்கப்பட்டிருந்த அவ கர்ப்பம் திறந்து அவ கர்ப்பவதியாகி அவளுக்கு ஒரு குமாரனை பெற்றெடுத்துட்டான். 5ஆம் குமாரனா பெற்றெடுத்து அவனுக்கு என்ன பேர் வைக்கிறா? எசக்கார் அப்படின்ற ஒரு பேர் வைக்கிறான். அதுக்கப்புறம் லேயாள் திருப்பி இன்னொரு கர்ப்பவதியாகி இன்னொரு 6வது குமாரன் பையனை பெற்று அவனுக்கு யாக்கோபுக்கு பெற்றெடுக்கிறா. அவளுக்கு என்ன பேர் வைக்கிறா? லேயாள் தேவனுக்கு தண்ணி தந்தை புருஷனுக்கு பெற்றபடி இப்போது அவளுக்கு செபிலோன் என்று பேர் வைக்கிறார். பின்பு அவள் குமாரத்தியாய் ஒரு தீனாள்னு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தையும் அவளுக்கு பிறகுது. இப்படி ராகேல தேவன் நினைத்தருளி அவள் கர்ப்பம் தரிக்க செய்ததால இனிமேல் கடவுள் என் புருஷன் என் கூட தேவன் என்னை நினைத்தபடினால என் புருஷன் இனிமேல் என் கூட தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லி அவன் இறைவனை இது ரொம்ப இது பண்றான். இப்போ கடவுள் ராகேல நினைத்தருள இவள் ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கால, இப்ப இவளுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். யாரு? அவளுக்கு யோசேப் என்ற பேரை வைக்கிறாங்க. ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபான் தன் ஸ்தானத்திற்கும் தன் தேசத்திற்கும் போக அவனுக்கு பிடிச்ச மனைவிக்கு ஒரு குழந்தை பிறந்தோடனையும் இப்போ அவனுக்கு சொந்த ஊருக்கு போகணும்னு ஆசை வந்துடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டான்? நம்மளை லாபம் மாமா கிட்ட போயிட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டான். நான் உனக்கு நல்ல ஊழியம் செஞ்சு அவனுக்கு நிறைய சம்பாரிச்சு கொடுத்தேன். என்னையும் என் மனைவிகளையும் என் பிள்ளைகளை எல்லாரையும் எனக்கு தாங்க, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறான். இவன் கொஞ்சம் வில்லங்கமான ஆளாச்சே. இவன் என்ன பண்ணா, சரி கடவுள் உன்னால தான் என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாருன்றதை நான் அறிகிறேன், அதனால நீ என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன், உனக்கு சம்பளம் என்ன வேணும் அப்படின்னு என்கிட்ட சொல்லி நான் என்ன கேட்டாலும் நான் கொடுக்குறேன். அதுக்கு அவன் சொல்கிறான், நான் உங்ககிட்ட எப்படி நடந்துக்கினேன், உனக்கு எப்படி உண்மையாக இருந்தேன், நான் வரத்துக்கு முன்னால் எப்படி இருந்த, இப்போ என்னால் எவ்வளோ சம்பாரிச்சிருக்க, எல்லாத்தையும் பார்த்து நீ பண்ணு அப்படின்னு நம்ம யாக்கோபு சொல்கிறோம். இந்த ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்கும் போது அதற்கு அவன், நான் உனக்கு என்ன தர வேண்டும் என்றான். யாக்கோபு, நீர் எனக்கு ஒன்றும் தர வேண்டியதில்லை, நான் சொல்லுகிறபடி நீர் எனக்கு செய்தால் உம்முடைய மந்தையை திரும்ப மேய்த்து காப்பேன். நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமாயிருக்கும். இவன் என்ன பண்றான், நீ எனக்கு ஒரு சம்பளமும் கொடுக்க வேணாம், நான் என்ன பண்றேன், உன் மந்தைக்கு போய் என்ன பண்றேன், உன்னுடைய ஆடுகளை 2 பிரிவா நான் பிரிக்கிறேன். அதாவது
புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடமும், வரியும் புள்ளியும் வெள்ளையுமா இருக்கக்கூடிய செம்மறி ஆடமா 2 பிரிவா பிரிக்கிறேன். இனி எனக்கு இதுல ஒரு பிரிவு, அது என்னது, வரியும் புள்ளியும் வெள்ளையும் புள்ளியும் உள்ள வெள்ளை ஆடுகளை பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவைகள் இனி எனக்கு சம்பளமா இருக்கட்டும், இந்த ஆடு எனக்கு சம்பளமா இருக்கட்டும், அந்த கலர் ஆடை நீ வச்சுக்க அப்படின்ற. அப்படியே இனிமேல் என் சம்பளமாகிய இவற்றை நீர் பார்வையிடும் போது என் நீதி விளங்கும். கடவுள் இவர் கூட இருக்கிறாருன்றது என்னென்னலாம் வித்த காட்டுறான் பாருங்க. இவனுக்கு தெரிஞ்சிச்சு இறைவன் என் கூட இருக்காருன்னு தைரியமா சொல்றான். நான் இவ்வளவு கம்மியா இருக்குது இல்ல, இந்த கலர்ல இருக்கிற ஆடுகளை நான் எடுத்துக்கிறேன், வரியும் புள்ளியும் வெள்ளை ஆடுகளை. இப்ப நீ என்னை பார்த்துக்கவும் ஆடு நான் எடுக்க மாட்டேன், ஆனா இப்படி இருக்கக்கூடிய ஆடுல எந்துதான் அப்படின்னு சொல்றான். கருப்பான செம்மறி ஆடுகளும் என் வசத்தில் இருந்தால் அவைகள் எல்லாம் என்னால் திருடி கொள்ளப்பட்டவைகளாக எண்ணப்படட்டும் என்றான். இப்ப என்கிட்ட கருப்பான ஆடு, அந்த கருப்பு புள்ளி இருக்கக்கூடிய ஆடுகள்லாம் இருந்துச்சுன்னா அது உங்ககிட்ட நான் திருடிட்டேன்னு நீ நினைச்சுக்க. ஆனா இந்த வெள்ளை புள்ளி இருக்கக்கூடிய ஆடுகள்லாம், வரியும் புள்ளியும் வெள்ளை ஆடுகள்லாம் ஏந்துதான், மற்றதெல்லாம் உண்டு அப்படின்னா அதற்கு லாபம் நீ சொன்னபடியே ஆகட்டும். நானும் ஒரு சந்தோஷம், இது நடா கொஞ்சம் தானே இருக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி. இது ரொம்ப ஈஸியா இருக்கு, நம்ம காசுலாம் எதுவும் கொடுக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. அந்நாட்களிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறி ஆடுகள் யாவையும் பிரித்து தன் குமாரனிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். பின்பு யாக்கோபு பச்சையாயிருக்கிற புன்னை, வாதுமை, அர்மோன் என்னும் மரங்களின் கொம்புகளை வெட்டி இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டையை உரித்து தான் உரித்த கொம்புகளையும் ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும் கால்வாய்களிலும் தொட்டிகளிலும் ஆடுகளுக்கு எதிராக போட்டு வைப்பான். ஆடுகள் தண்ணீர் குடிக்க வரும்போது பொழிவது உண்டு. ஆடுகள் அந்த கொம்புகளுக்கு முன்பாக பொழிந்து வந்தபடியால் அவைகள் கலப்பு நிறம் உள்ளதும் புள்ளியுள்ளதும் வரியுள்ளதுமான குட்டிகளை போட்டது. இங்க ஒரு டெக்னிக் பண்றாரு. இவர் என்ன பண்றாரு, இவருடைய ஆடுகள் எல்லாம் அங்கிருந்து ஒரு 3 பிரயாண தூரத்துல தள்ளி வச்சிட்டார். ஏன்னா இனிமேல் இவர் ஆடுகளை மட்டும் இங்க மேய்ச்சிட்டு இருக்காரு. இங்க மேய்ச்சிட்டு இருக்கும்போது இங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு தொட்டி எல்லாம் பண்ணி அங்க ஒரு கொம்புகள்லாம் வச்சு அது ஒரு வித்தியாசமா பண்றாரு. ஸோ இதுல ஒரு சில ஆடுகள் தான் வர மாதிரி பண்றாரு. இப்ப இந்த வர மாதிரி ஆடுகள் பொழியும் போது இவருடைய வெரைட்டியான அந்த ஆட்டுக்குட்டிகள் தான் அங்க பிறகுது. அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கு கருப்பானவைகள் எல்லாவற்றிற்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்ளும். இப்ப இந்த மாதிரி இவரோட இந்த கான்செப்ட்ல பிறக்கிற ஆடுகள்லாம் இவருடைய கலரான ஆடுன்னு சொல்லிட்டால, அதனால இதெல்லாம் தனியா பிரிச்சுடுவா. இவர் மந்தையில கொடுக்க மாட்டார், அவர் மந்தையில வைக்க ஆரம்பிச்சுவார். பலத்த ஆடுகள் பொழியும் போது அந்த கொம்புகளுக்கு எதிரே பொழியும்படி யாக்கோபு அவைகளை அந்த ஆடுகளின் கண்களுக்கு முன்பாக கால்வாய்களில் போட்டு வைப்பான். பலவீனமான ஆடுகள் பொழியும் போது அவைகளை போடாமல் இருப்பான். அதனால் பலவீனமானவைகள் லாபானையும் பலமுள்ளவைகள் யாக்கோபையும். இவ்விதமாய் அந்த புருஷன் மிகவும் விருத்தியடைந்து திரளான ஆடுகளும் வேலைக்காரரும் ஒட்டகங்களும் கழுதைகளும் உடையவனான். எவ்வளவு புத்திசாலி பாருங்க. இவன் பண்ண அந்த டெக்னிக்கால அங்க பாஞ்சு போகக்கூடியது எல்லாமே பலமானவைகள் தான். அந்த ஹைட்டை தாண்டி அந்த கொம்பை தாண்டி அப்படி போகும். அவைகள் மட்டும்தான் அந்த தண்ணியை தாண்டி போகும். அவ்வளோ ஹைட்டு ஜம்ப் பண்ணக்கூடியது பலமான ஆடுகள்.
அப்படி பொழியும் போது அங்கே இருக்கக்கூடிய பெண் ஆடுகளோடு பொழியும் போது அவனுக்கான குட்டி, நல்ல பலமான குட்டிகள்லாம் கிடைக்குது. இவருக்கு சாதாரண ஆடுகள் தான் கிடைக்குது. இவனுக்கு ஒரு மண்ணும் இல்லை. இவன் எவ்வளோ அறிவாளி பாருங்க. ஏதோ அந்த காலத்துல என்ன ஒரு பிரெயினஸ்ட் பர்சனாக இருக்கான், எவ்வளோ நாலேஜ் இருக்கு. இப்படியெல்லாம் இவனுக்கு எதுவுமே தெரியல. லாபானுக்கு எல்லாத்தையும் டெக்னிக்கலாக இவன் பண்ணி அவனை விருத்தி அடைய வச்சிருக்க ஒரு நல்ல வேலைக்காரன். அதனால தான் அவன் விருத்தி அடைந்தான். இந்த அதிகாரத்தில் என்ன பார்க்குறோம், யாக்கோபுக்கு மாறி மாறி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வேலைக்காரிகளை, நிறைய குழந்தைங்களை வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ராகேலுடைய காதலி, முதல் காதலி, இரண்டாவது மனைவி, அவன் ஃபர்ஸ்ட் பார்த்த பொண்ணு, அவளுக்கு கர்ப்பம் அடைக்கப்பட்டிருந்தது. இப்போ அவளுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு. அந்த குழந்தை பிறந்த அப்புறம் என்ன பண்ணுறான், இவன் லாபான் கிட்ட இருந்து நான் கிளம்பணும்னு கேட்குறான். அவனும் அவனுக்கு என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன்றான். இவன் நீ எனக்கு எதுவும் கொடுக்க வேணாம், நானே எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த கலர் ஆடெல்லாம் இந்த கலர் ஆடெல்லாம் வந்துன்றான். அதுக்கேற்ற போல இவனும் செட்டப்லாம் பண்ணி வச்சுக்கிறான். இவனுடைய என்ன நினைக்கிறானோ அந்த கலர் ஆடு மட்டும்தான் பிறக்குது. அதுதான் ஸ்ட்ராங்காகவும் இருக்கு. அதை மட்டும் அவன் தனியாக பிரித்து வச்சுக்கிறான். இதுதான் இந்த அதிகாரம், ஒரு முக்கியமான அதிகாரம். அது ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் இத்துடன் முடிவடைகிறது. ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட